தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழகத்தில் நமக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்ற கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த கேள்வி திரும்ப வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து ஒரு மீட்டிங்கில் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு, நிறைய முக்கியமான அப்டேட்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் எப்போ நடக்குன்றதையும் அதுக்குரிய ஆன்சர் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் டேட் நமக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூலை 6ஆம் தேதி நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஆல் இண்டியா கோட்டா, சரிங்களா? அது கம்பல்சரி அந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். ஜூலை 8ஆம் தேதி கேஸ் வந்து எல்லா கேஸும் வந்து எடுத்து வழக்காடுறதுக்கு ஜூலை 8ஆம் தேதி நமக்கு டைம் லைன் கொடுத்துருந்தாங்க. அந்த ஜூலை 8ஆம் தேதி என்ன தீர்ப்பு வந்தாலுமே அதுக்கப்புறம் வந்து நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதுதான் வந்து சுகாதாரத்துறை அமைச்சரும் சொல்லியிருக்காரு, சரிங்களா? இது ஒன்று. ஸோ இரண்டாவது இன்னொரு மிக முக்கியமான அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு வந்து புதிய மருத்துவக் கல்லூரிகள் வந்து இந்த வருடம் வருவதா சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து எல்லாமே இல்லாட்டாலும் ஒரு 3 காலேஜாவது வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஓவராலாக சேர்த்து அந்த புதிய மருத்துவக் கல்லூரிக்கு ஒரு 900 சீட்டு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நமக்கு இந்த வருடம் அப்படின்னு சொன்னது. பட் அது இந்த வருடம் கிடையாது. ஏன்னா புதிய கல்லூரிக்கு எப்போ நமக்கு பர்மிஷன் கிடைக்குதோ அதுக்கப்புறமா தான் வந்து 900 சீட்டு நமக்கு கிடைக்கும். அப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 5050 சீட்டு கவர்மெண்ட் சீட்டு வந்து நமக்கு இருக்குது. இந்த 5050 கூட ப்ளஸ் ஒரு 900 சீட்டு சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் 5950 சீட்டு கிட்ட நமக்கு நெக்ஸ்ட் இயர் ஆன்வர்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருடம் அந்த சீட்டு கிடையாது. ஆனால் இந்த வருடம் கிடையாது, அடுத்த வருடத்தில் அது கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அது இந்த வருடம் கிடையாது, அடுத்த வருடம். காரணம் என்னென்னா, இப்போ நம்ம கவுன்சிலிங் நடக்க போகுது, அட்மிஷன் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து புதிய மருத்துவக் கல்லூரி பில்டிங்லாம் கட்டி எல்லா ப்ராசஸும் முடித்து என்எம்சி அப்ரூவல் வாங்கி அவங்க பண்ணுறதெல்லாம் சாத்தியமற்ற ஒரு விஷயம். அதனால் இது வந்து அடுத்த வருடம் நாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 900 சீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னுமே நமக்கு தமிழ்நாடு மாணவர்களுக்கு ரொம்பவே அது வந்து ஹெல்ப்பாகவே இருக்கும். ஸோ மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திரும்பவும் வந்து அந்த ரெட் மனுவுக்கு உண்டான விசாரணையில் கவுன்சிலிங் நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கம்பல்சரி கவுன்சிலிங் உண்டு. எக்ஸாம் நடக்குமா இல்லையான்றதெல்லாம் வந்து மேக்ஸிமம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. காரணம் என்னென்னா, திரும்ப சுப்ரீம் கோர்ட் சொல்கிற ஒரே விஷயம், கவுன்சிலிங் நடத்துவதற்கு தடை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விசாரணை வந்து தொடர்ச்சியாக நடக்குது. நீட் தேர்வுடைய புனிதத்தன்மை வந்து பாதிக்கக்கூடாது அப்படின்றதுனால மாணவர்களுக்கு சாதகமான நடவடிக்கைகளை வந்து சுப்ரீம் கோர்ட் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம வந்து அடுத்தடுத்த அப்டேட் என்ன வருது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.